ஆதி, பா, ஏதோ டென்ஷன்ல இருக்க போல இருக்கு. என்னாச்சு ஆதி? அது புரியுது ஆதி. நியாயமா குளத்துல இறங்கி லிங்கத்தை இருக்க வேண்டிய பார்வதி அந்த உரிமையை பறி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு தானே நீ டென்ஷனா இருக்க? நான் பார்வதி நினைச்சலாம் டென்ஷன் ஆகலப்பா. எப்படியும் லிங்கம் பார்வதி கைக்கு தான் கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. வேற என்ன டென்ஷன் உனக்கு? அம்மாவை நினைச்சுதான்ப்பா டென்ஷனா இருக்கு. என்ன சொல்ற ஆதி? கோயில்ல அம்மா உயிருக்கு எதுனா ஆபத்து வந்துருமான்னு நினைச்சு டென்ஷனா இருக்கேன்ப்பா. உன் அம்மா உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்ற ஆதி? உன் அம்மாவுக்கு யாரால ஆபத்து? நந்தினியால தான்ப்பா அம்மா உயிருக்கு ஆபத்து. அம்மா கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் கூட நந்தினி தான். அது மட்டும் இல்லப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நந்தினியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. அப்ப நந்தினி கிட்ட இருந்து அம்மாவை பார்வதி தான்ப்பா காப்பாத்திருக்கா. அந்த நந்தினி அடங்கவே மாட்டாளா? அவளை சும்மா விடக்கூடாது. நந்தினி அதோட நிக்கலப்பா. அடியாட்களை வச்சு அம்மாவோட காரை வழி மறிச்சு அம்மாவை கொல்ல பார்த்தா. நல்ல வேலை, அன்னைக்கு அம்மாவை காரை மாத்தி அமுச்சு வச்சுட்டு நான் அம்மாவோட கார்ல போனதால அம்மா தப்பிச்சாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா உன் அம்மா இத பத்தி எல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அம்மாவை கொலை பண்ண நடந்த இந்த 2 முயற்சியும் அம்மாவுக்கே தெரியாதுப்பா. அதனால நீங்களும் அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஆமா, உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுப்பா. அப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால தான்ப்பா நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தெரியாம அம்மா என்ன வேற கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும்ல, அதான் டென்ஷனா இருக்கு. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் டென்ஷனா இருக்கு. ஆனா உன் அம்மா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. குலதெய்வம் நிச்சயமா உன் அம்மாவை காப்பாத்துவாங்க. உன் அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. இந்தாம்மா, இந்த மஞ்சளை கரைச்சி குளத்துல விட்டுக்கிட்டுருமா. நந்தினி ஏற்பாடு பண்ண ஆள் குளத்துக்குள்ள வந்திருப்பானா? அவன் அந்த ஓட்டல்காரி கதையை முடிக்கணும். ஸ்படிகலிங்கம் மித்ரா கையில கிடைக்கணும்.
ஏய், பார்வதி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. படி வழுக்கி இருக்குமா, நீச்சல் தெரியும்னு சொன்னாங்கல்ல, பயப்பட தேவையில்லை, வந்துருவாங்க. வந்துருவாளா? அப்படியே போய் தொலைஞ்சா போதும். பரவாயில்ல, நம்ம அனுப்பினால ஐஸ்வர்யாவை கத்தியால குத்திட்டான். முடிஞ்சது. தண்ணி சிகப்பா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஐஸ்வர்யா கதையும் முடிச்சிருச்சு. இவ ஏன் இன்னும் வராம இருக்கா? அம்மா, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. ஏன்னா நீ இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு அக்கா என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன நல்லபடியா பாத்துக்கிற அக்கா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா. அதுக்கு அக்காவை அகிலாண்டேஸ்வரி அம்மா ஏத்துக்கணும். அதுக்கு நீ துணையா இருக்கணும். ஆதிக்கடவுர் கோவில் குளத்துல இருக்கிற லிங்கத்தை வெளியில எடுக்கிறதுக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா இன்னைக்கு குளத்துக்கு போயிருக்காங்க. நியாயமா அக்காவும் ஐஸ்வர்யா அம்மாவும் தான் குளத்துல இறங்கணும். ஆனா அக்கா கரையில தாமா நின்றுட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ, அக்கா குளத்துல முழுகி லிங்கத்தை எடுக்கணும். அதுக்கு நீ வழி பண்ணி கொடு. லிங்கம் மட்டும் அக்கா கைக்கு கிடைச்சிட்டா அகிலாண்டேஸ்வரி அம்மா மனசு மாறி அக்காவை ஏத்துக்குவாங்கம்மா. எப்படியாவது அக்கா கைக்கு லிங்கம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்கம்மா. நான் உங்ககிட்ட முதலா விருப்பப்பட்டு கேட்கிறேன். என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றி வைங்கம்மா. நீ இப்படி உருகி உருகி வேண்டிக்கிட்டா உன் மேல இறக்கப்பட்டு உங்க அம்மா நீ வேண்டிக்கிட்டதையெல்லாம் உடனே நிறைவேற்றி வச்சிருவாளா? உன்னோட அக்கா தன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்படுறானா? நீ உன்னோட வயசுக்கு மீறி நடந்துகிட்டு இருக்க. உன்னோட அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா உன்னையும் உங்க அக்காவையும் எங்க பிள்ளைங்களே இல்லைன்னு தலைமுழுகி இருப்பா. ஓ அம்மாவும் அந்த ஆண்டவனும் நியாயமான ஆசைகளா இருந்தா நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனா நீயும் அக்காவும் பேராசைகளுக்கு மேல பெருசா ஆசைப்பட்டிருக்கீங்க.
அத ஒரு நாளும் நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கம் அம்மாவோட மருமகளுங்க ஐஸ்வர்யா அம்மா இல்ல மித்ரா அம்மாவோட கைக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா உங்க அக்காவோட கைக்கு மட்டும் அந்த ஸ்படிகலிங்கம் கிடைக்கவே கிடைக்காது. யாரா நீ? தண்ணியில இருந்து வர்ற கத்தியெல்லாம் வச்சிருக்க, சொல்றா யாரா நீ? ஐயோ அண்ணா அதை விடுங்கண்ண, குளத்துல முதல்ல இருக்குண்ண. இந்த குளத்துல முதலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஐயோ என்னையா நீங்க? நான் 40 வருஷமா தினமும் இந்த குளத்துல தான் குளிக்கிறேன். நிச்சயமா முதலெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஏங்க அங்க பாருங்க. அதோ போது பாருங்க. என்னையா குளத்துல முதல்ல இல்லைன்னு சொன்னா ஒருவேளை உள்ள இருக்குமோ? நீங்க போலீஸ் சார், உங்களுக்கு ஆன்மீகத்தோட நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. இந்த ஆள் ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் தண்ணிக்குள்ள இறங்கியிருக்கான். அதை தடுக்கிறதுக்காக தான், அந்த கடவுளோட திருவிளையாடல் தான் இது எல்லாமே. ஏய் ஏய் நில்றா, இங்க நகர். போடா வந்து. அம்மா பூஜைக்கு நாளையாச்சு, வாங்க எல்லாம் கோயிலுக்கு போலாம். எல்லாம் இந்த நந்தினியோட வேலைதான் போல இருக்கு. இவ எதுக்கு இங்க வந்தா? இருக்கட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன சார், எதுக்காக இப்ப என்னுடைய காரை ஸ்டாப் பண்ணீங்க? முதல்ல நீங்க காரை விட்டு கீழே இறங்குங்க. நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்போ இப்படி நடந்துக்கிறீங்க. இதுக்காக பின்னால நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். சும்மா மிரட்டாதீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்த ஆதி கடவுர் கோவில் குளத்துல பிடிபட்ட உங்க ஆள் சொல்லிட்டான்.
அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மருமக ஐஸ்வர்யாவை கொலை பண்ண நீங்க தான் அவனை அனுப்பி வச்சதா அக்யூஸ்ட் எங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான். உங்களை தப்பிச்சு போக விடாம அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கீழே இறங்குங்க. என்ன அரெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கேஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றபடி கேட்டா உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க மேடம். நான் அந்த மாதிரி போலீஸ்காரன் கிடையாது. ஓகே, நீங்க நேர்மையானவராகவே இருந்துட்டு போங்க. இப்போ நீங்க என் மேல ஆக்ஷன் எடுத்தா நான் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட டீல் பேசி இந்த கேஸையே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு நான் வெளியில வந்துருவேன். டீலை நம்மளே பேசி முடிச்சுக்கலாமா, இல்ல நான் உங்களுக்கும் மேல இருக்கிற அதிகாரி கிட்ட பேசி முடிச்சுக்கவா? என்ன சொல்றீங்க? நாமளே பேசி முடிச்சுக்கலாம் மேடம். வெரி குட். இந்த கேஸ்ல எக்காரணத்து கொண்டும் ஏன் பேர் வெளியில வந்துடக்கூடாது. குளத்துல பிடிப்பட்ட அக்யூஸ்டுக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு பழிவாங்க தான் அவன் ஐஸ்வர்யாவை கொலை பண்ண வந்திருக்கான்னு கேஸ முடிச்சுக்கங்க. என்ன சொல்றீங்க? ஓகே தானே? ஓகே மேடம். ஆதி, டென்ஷன் ஆகாம இருன்னு உனக்கு தைரியம் சொன்ன எனக்கே இப்ப டென்ஷனா இருக்கு. எதுக்கும் உன் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஆதி? இல்ல, அம்மாவுக்கு வேண்டாம்ப்பா. நான் பார்வதி கால் பண்ணி பார்க்கறேன். This number is currently switched off. Please try again later. பார்வதியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இல்லாம இருக்கும். அப்படி இல்லனா பார்வதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். ஐஸ்வர்யாக்கும் ஃபோன் பண்ண முடியாது. பேசாம உன் அம்மாவுக்கே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பா, அம்மா இங்க. ஊர்க்காரங்கெல்லாம் அம்மாவை அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட மரியாதைக்காக நான் எல்லார் வீட்டுக்கும் போய் தலையை காட்டிட்டு வரேன். நீங்க லிங்கத்தை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு அலைய வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருங்கன்னு அம்மா எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, மித்ரா எங்க? மித்ராவையும் உமாவையும் ஆண்டி அவங்க கூடவே இருக்க சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஆண்டி கூடவே இருக்காங்க. லிங்கத்தை நீ கையில வச்சிருக்கியே, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதா ஐஸ்வர்யா?